எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாத போது என்ன செய்யறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தின்படி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத போது, ஆண்டவருக்கு ஏற்றபடி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத போது நமக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாராம். நம்முடைய சூழ்நிலைகள்ல ஒரு கடினமான நேரத்துல என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியாத நேரத்துல நமக்குள்ள இருக்கும் ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார் பெருமூச்சுகளோடு. அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ பரிசுத்தவான்களாகிய நாம் நம்முடைய சொந்த கிரியையினால அல்ல, தேவனுடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தவான்களாக்கப்பட்ட நமக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இப்போ நமக்குள் இருக்கும் ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க தெரியாத போது நமக்காக ஜெபிக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறார்ன்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இப்படி நம்ம ஜெபிக்கிறதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் உதவி செய்யும். ஒருவேளை நாம் அந்நிய பாஷையில ஜெபிக்க தெரிந்தவர்களாக இருப்போமானால், ஜெபிக்கும் பழக்கம் இருக்குமானால், ஆவியானவர் அப்படிப்பட்ட அந்நிய பாஷையின் மூலமாக நாம் தேவனோடு ஜெபிப்பதற்கு, தொடர்பு கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார்.